வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் மெல்டிங் கட்ஸில் முட்டை கொத்து மேகி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மேகி செய்யணுமோ அவ்வளோ அளவுக்கான மேகி துண்டுகளை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு நல்லா வேக விடுங்க. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் வச்சுருங்க. ஸோ தண்ணி பதம் கொஞ்சம் கம்மியாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீளமாக வெட்டி வச்சுருக்க கொஞ்சம் ஆனியன்ஸ், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் எதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேகி செஞ்சதுக்கப்புறம் அது மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கார்லிக்கும் ரெடி ஆகிடுச்சு. தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எண்ணெயிலேயே கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் உப்பு நல்லா வதங்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எத்தனை முட்டை போடுறீங்களோ அதை பொறுத்து. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயத்துக்கு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர் ஆகிற மாதிரியான தக்காளி அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் 2 முட்டை போடுறேன். ஸோ இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக தான் உங்களுக்கு முட்டை உதிரியாக வரும். கொஞ்சம் டைம் கொடுங்க வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ வேக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரியான முட்டை பொரியல் மாதிரி கிடைக்கும். முட்டை பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு நமக்கு. ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ நம்ம கடுகு ஜீரகம் எல்லாமே போட்டு தாளித்ததுனால இருக்கிற கடாயில் நம்ம கடுகு எதுவும் தாளிக்க போதில்லை. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை தாளிக்கிறதுக்காக. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுருக்க மேகியை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால மேகி நல்லா உதிரியாக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படின்றப்போ நம்ம முட்டை போட்டு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு நல்லா உதிரியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம 3 பேக்கெட் போட்டதுனால 3 கப் மசாலா ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அந்த மசாலா போட்டுக்கோங்க. இதில் எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இந்த மசாலா மட்டும் நல்லா இதோட மிக்ஸ் ஆன போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க முட்டை பொரியல் அதையும் நீங்கள் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளேக்ஸ் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு மேகி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க ஃப்ரைடு ஆனியனையும் ஃப்ரைடு கார்லிக்கையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாய் நம்ம கடிக்கும் பொழுது காரம், அந்த கார்லிக்கோட டேஸ்ட் வரும். நமக்கு ஆனியனோட டேஸ்ட்டும் வரும். முட்டையோட டேஸ்ட்டும் வரும். ஸோ இதை ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 பேக்கெட் மேகி போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய அளவே எனக்கு மேகி கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு முட்டை கொத்து மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த மேகி ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.